ஜாலியோ ஜிம்கானா ஃபஸ்ட்டு என்னோட நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும். அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட். சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார், அதெல்லாம் ஆராய்ச்சி இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கோட ஆக்சுவலி 4வது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும், பட் 4 படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் சார். உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ இருக்குது. அப்புறம் சக்தி சிதம்பரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும். நம்ம இப்போ டைரக்டரு அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதோ எல்லாம் சொல்கிறல, அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படின்னா, தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ. அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நம்ம பண்ணோம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ. இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோட போகிற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்ளின் ஃபஸ்ட் நடிக்கும் போது சின்ன பொண்ணாக இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆகிட்டாங்க, பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த அஸ்டண்டை சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னா, ஐயோ என்ன இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க, ப்ரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி வந்தோமா பண்ணோமான்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றதை அதை பண்ணியிருக்காங்க. ப்ரில்லியன்ட், யூ ஆர் டூ குட். அப்புறம் மெடோனா அவங்க வெரி சைலண்ட் தான், பட் வெரி ப்ரில்லியன்ட் ஆல்சோ. அவங்களும் எல்லா கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க. இது ஏன் இப்படி, என்ன இது அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போய் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடம்னா. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ஐ என்ஜாய்ட் இட். எல்லாருக்கும் நன்றி. ஜாலியோ ஜிம்கானா 22 நவம்பர் ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். அதே மாதிரி பத்திரிக்கையாளருக்கு அவங்களோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் சொன்னார் ஜெகதீஷ், எனக்கு கொஸ்டினை கேட்டுட்டு இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரியும். ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ், எனக்கு இப்போ தான் தெரியும். இது எப்படி இப்போது இது நம்மெல்லாம் ஒரு டீமு இல்லைங்களா, நீங்கள் அவருக்கு இன்வால்வ் பண்ணுறீங்க. இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. உண்மை தானே இல்லைங்களா? நீங்கள் உங்கள் சைடில் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு ஒருத்தர் ஏதோ இருந்தால் நான் என்ன இப்போ சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்கிறேன். நம்ம அப்புறம் இல்லை சரி, நான் வந்து டைரக்டராக மேட்டரில் சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமாக தெரியும், இல்லை பல வருஷமாக தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பெரியவங்களை பார்த்து, இப்போ நீங்கள்லாம் சின்ன வயசில் நான் பெரிய வயசாகி அப்படி பார்த்துருக்கேன், அப்படி பார்க்குறேன். இது என்னென்னா கரெக்டு தான். நீங்கள் உங்கள் கோபம் வரட்டு, அவருக்கு என்னவோ இருக்கும். இது வந்து இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்கக்கூடாதோ அப்படின்றது தான் கரெக்டு. பட் அதுக்குன்னு ஒரு அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கேட்டு, இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்டு கரெக்ட் தானே? இல்லை கரெக்டு. ஒரு 2-3 வருஷமாகவே நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்வு, அந்த மாதிரியா நிறையா சோகமான படங்கள்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். இது எப்படின்னா 2 ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி, இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிற இன்னொரு கேரக்டர். 2 ஹீரோ தான் ஒரு கதை. ஒரு சின்ன ஐடியா, ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு. அதை பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டெட் பாடியாக நடிக்கிறது இன்னொரு ஹீரோ, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவர் மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு, கதை சூப்பராக இருக்கு, நான் பண்ணுறேன் சக்தி, பட் நான் டெட் பாடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாஸ்டர் நீங்கள் டெட் பாடியா? நீங்கள் ஒரு டான்ஸர், உங்கள் பாடி லாங்குவேஜாக வேறு இருக்கும். நீங்கள் டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி? இல்லை
இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அந்த ஒரு டெட் பாடின்றதை வச்சு 2 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் டெட் பாடியாக ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறதும் விளையாட்டு கிடையாது. 1.5 நாளில் கதை நடக்கும். அந்த 1.5 நாளில் டெட் பாடியை வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம். மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு டெட் பாடினோடனே ஈஸியாக ஒத்துக்கிட்டார். ஓகே டெட் பாடி, நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஜாலியாக ஷூட்டிங் போனோம். ஃபஸ்ட்டு டே அது இது எப்படின்னா டெட் பாடினா ஒரு கண் ஓப்பனாக இருக்கும். ஒரு சின்ன இப்போ கை இப்படி வச்சுருந்தா அப்படியே தான் வச்சுருக்கணும், மாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அப்படியே இருக்கணும். அது அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம். அவர் சும்மாவே இருக்க மாட்டார். ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டுருக்கிறவர். அவரை அந்த மாதிரி வச்சு பண்ணது, அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக ஆக ஆக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆகிடுச்சு. படம் வந்து அன்இமேஜினபிளாக ஒரு ட்ரெண்டிங் மூவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து பார்த்து ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுக்கு ஒரு புதுசான ஒரு படமாக இருக்கும். இது ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு எனக்கு உரையை முடிக்க நன்றி. வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஜாலியர் ஜிம்கானா வந்து ரொம்ப ஜாலியான படம். இன்ஃபேக்ட் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ டு ஷூட். முதல்ல மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது ஒரு இட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் இவெண்ட் இன் இட் செல்ஃப். And Shakti sir, he's such a sweet person. நீங்க பர்சனலா பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது அது தெரியும். He's such an amazing person. இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நம்ம ஊர்ல வந்து அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து டைரக்டர் சார் அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்றாங்க. ஸோ it was wonderful. And Abhi and in fact the rest of the team is also there. We had a great time. நம்ம சேர்ந்து இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நம்ம தனியாக பண்ணலாம், அதை விட இன்ட்ரெஸ்டிங் when there are a lot of people coming together, artists coming together and performing. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். And producer sir, for your trust, நன்றி. அஸ்வின், மாஸ்டர் and Ganesh, thank you. And all the other people, Jagan also, ரொம்ப ரொம்ப நன்றி. And படத்தை போய் பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அண்ட் வித் ஃபேமிலி போங்க, கொண்டாடுங்க. தேங்க்யூ. வணக்கம். ஜாலியர் ஜிம்கானா விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்போவுமே பத்திரிகையாளர்களோட சப்போர்ட் எல்லா படங்களுக்கும் வேணும். என்னோட படங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பார்ட் ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி. ரொம்ப சிம்பிளான, நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு தியேட்டரில் போய் கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரியான ஒரு படம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் எங்களுக்கு எல்லாரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்தி சார், நீங்கள் எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும் போதே. இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ மடோனா. இட் இஸ் பின் சச் அ பிளஷர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. இது கூட 4 பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம். இட் வாஸ் சச் அ ஜாய் இதில் ஒர்க் பண்ணுறது. அண்ட் மாஸ்டர், பிரபு மாஸ்டர், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். யூஆர் சச் அ ஸ்வீட் மேன், சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித். அவரோட காமெடி டைமிங் வந்து அது வேற லெவலில். ரகு சங்கரனா, கணேஷ், அஸ்வின், எல்லாருமே எவ்ரிபடி இன் திஸ் டீம் வெரி நைஸ் ஜென்யூன் பீப்புள். சிம்பிளான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் கண்டினியூஸ்லி பிளெஸிங் அஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முதல்ல இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது வந்து டான்ஸ்லேயும் சரி, ஆக்டிங்லேயும் சரி அவ்வளவு ஜாலியாக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. நம்ம பண்ணுறத பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸு. வேறு லெவலுங்க, சூப்பருங்க, ஐயோ சான்ஸே இல்லைங்க அப்படின்னு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக தியேட்டருக்கு போங்க, உங்களோட 100% ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. மாஸ்டர் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு மாஸ்டர் இருக்காருன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ்க்கு
ஒரு டாப் ஹெட்டாக இருந்து அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வரிசையில் நானும் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். நான் மாஸ்டரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்குது, பர்டிகுலராக 2 சாங்கு. ஸோ மாஸ்டர் வந்து இது வரைக்கும் நடித்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதில் 2 சாங் வந்து ஒரு டெட் பாடியாக இருந்து பண்ணுறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடியூசர். ஸோ இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் சக்தி சாருக்கு தேங்க்யூ. இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான், டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்போ நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தார், கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இதோடைய மூலகர்த்தா. இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒன்று பண்ணலாம்னே மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனால் அதை காப்பி அடிக்கலை, அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டேரக்டர் உட்காந்துருந்தேன், நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டேரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்னட்டு. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன். சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன். மியூசிக் டைரக்டருக்கு நேரடி அனுப்ப மாட்டேன், இயக்குனர் வழியாக தான் போகும். அப்படி உருவாச்சு டிரான்ஸ் இந்தியா மீடியா மூலமாக இது எங்களோட 4வது மூவி. நாங்கள் ஃபஸ்ட்டு நாகேஸ்வரன் படம் எடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு வந்து மராட்டியில் ஒரு படம் எடுத்தோம். மராட்டியில் வந்து 2023 ரிலீஸ் பண்ணோம். இப்போ என்னோட படம் வந்து ட்ரெயினர் படம் எடுத்துருக்கிறோம். ட்ரெயினர் அந்த படம் ரிலீஸ் பண்ணலை. அடுத்தால இப்போ ஒரு கன்னட படம் வந்து எடுக்க போகிறோம். அந்த படத்தில் வந்து சிவகணேஷ், மிஸ்டர் சிவகணேஷ் இவங்க தான் டைரக்டர். இந்த படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குது. சார் கம் ஆன் ஸ்டேஜ். ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தை வந்து ஒரு 5 monthsல வந்து படத்தை முடிச்சிருவோம். அடுத்தால நாங்கள் இப்போ இன்னொரு படம் ஆலமராணி ஒரு படம் தமிழில் மல்டி ஸ்டார் வச்சு ஒரு பெரிய படமாக எடுக்க போகிறோம். அந்த டைரக்டர் பேர் மிஸ்டர் சுதேஷ். கம் ஆன் தி ஸ்டேஜ். சுதேஷ்க்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் படம். ஆனால் ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஹி ஸ்டடி ஃப்ரம் யூஎஸ். நான் சுதேஷை என்னைக்கு மீட் பண்ணோம் அன்னைக்கு சொன்னோம் சுதேஷ் ஐ டேக் அ மூவி. சுதேஷை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது நம்ம பிஆர்ஓ சார் சுரேஷ் சந்திரா. அவங்க சொன்னாங்க சுதேஷ் வச்சு எடுங்க, படம் எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு மல்டி ஸ்டார் மூவி, இட்ஸ் பிக் பட்ஜெட் மூவி பண்ணுறோம். நான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிட் பண்ணதுக்கு மெயின் ரீசன், நான் சினிமாவுக்கு வரும்போது சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், எல்லாருக்குமே இந்த கனவு ஆசைகளுமே இருக்கும். அந்த மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரபுதேவா மாஸ்டரோட ஒர்க் பண்ற மாட்டோமா, சக்தி சார் நரேட் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் யார் ஆக்ட் பண்றான்னு தெரிஞ்சோடவே கதையை பத்தின எதுவுமே கேட்காம பிரபு மாஸ்டர் அவர் கூட சினிமால நம்ம வந்திருப்போம்னா ஒரு படமாவது அவரோட ஒர்க் பண்ணின்ற ஒரு ஆசைக்கோசம் மட்டும்தான் நான் இந்த படம் கமிட் பண்ணது. உண்மையிலே இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. அதே மாதிரி சக்தி சார் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஹால்க வைக்க மாட்டான். 24 hours எந்த டைம் எதை பத்தி ஸ்கிரிப்ட் சீன் பேப்பர் எதை பத்தி கேட்டாலும் 24 hours வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே பேசிட்டே இருப்பார். உண்மையிலே அவர் இந்த நிலைமைக்கு இங்க இருக்காருன்னா அவரோட அந்த ஒர்க்கோட இதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க அவர் கூட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு ரீசன். ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் 22nd ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இயற்கையை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு தமிழர் திருநெல்வேலியிலேருந்து மும்பை போய் ஒரு வியாபாரமா பெரிய லெவல்ல ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுலேயும் குறிப்பா ஒரு ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழரா மும்பை புலம்பெயர்ந்து மும்பையில் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியோட வரப்பிரசாதம். ஏன்னா இன்னைக்கு இருக்க அன்சர்டனிட்டியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதோட லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கு பார்க்காம ஒரு பேஷனில்
நிறைய சினிமா மேலே பேஷன் இருந்திருக்கும். அதுக்கு மேலே நம்ம எங்கெங்கேயோ போய் ஜெயிச்சிருக்கோம், நம்ம சொந்த ஊரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய விஷனோட உள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே படம் பண்ணியிருந்தாங்க, இப்போ இந்த ஜாலியோ ஜிம்கானா படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராஜன் சாருக்கு ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போது ஆஸ் மியூசிக் டைரக்டர் உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய படத்துக்கு நான் நிற்கணும்னா அது கிடையாது. ஸோ ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வந்து சின்ன வயசுலேயே கணேஷ் சார் சொன்ன மாதிரி இந்தியன் மைக்கேல் ஜாக்சனுக்கு பாட்டு போடணும் அப்படின்னு. வாட் பிகர் ஹவு பிகர் கேன் இட் கெட் அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். எல்லா இன்டர்வியூலும் என்ன கேட்டாங்க, பிரபு மாஸ்டருக்கு நீங்கள் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணீங்க, டிஃப்ரெண்ட்டாக என்ன போடுவீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு ஒர்க் பண்ணது தான் இந்த சாங்ஸு. 2 songs இப்போ வெளியே வந்திருக்கு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ப்ரெஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், புஷிங் த சாங், ஃபார் த ரெஸ்பான்ஸ் தட் இட் ஹஸ் காட்டன். அண்ட் மாஸ்டரோட ஸ்டெப்பெல்லாம் சொல்லவே வேண்டாம். மாஸ்டரோட ஸ்டெப்புக்கு வந்து அங்கே ஒரு மாஸ்டர் பூபதி மாஸ்டர் சரியான ஸ்டெப்ஸு, ஹுக் ஸ்டெப்பு. நம்ம ரீலில் வந்து நான் இப்போ ஃபோன் எடுத்தாலே வந்து யாராவது எனக்கு ரீல் அனுப்புகிறாங்க, இந்த ரீலை பாரு, அந்த ரீலை பாரு அப்படின்னு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் மாஸ்டர் அண்ட் மாஸ்டருக்கு அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம கன்சீவ் பண்ண பூபதி மாஸ்டர். தேங்க்யூ பூபதி மாஸ்டர்.